2025 IPL போட்டியின் சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்கிறது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். 18 ஆண்டு கால IPL வரலாற்றில் முதல் முறையாக ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி கோப்பையை கைப்பற்றி அசத்தியிருக்கிறது. 18 ஆண்டு கால IPL வரலாற்றில் முதல் முறையாக கோப்பையை வென்றிருக்கிறது பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணி. விவரங்களோடு செய்தியாளர் சந்தானம் இணைந்திருக்கிறார். கூடுதல் விவரம் என்ன சந்தானம்? ஆனந்தி, 18 வருட கால IPL கனவு தற்போது விராட் கோலிக்கு நிறைவேறி இருக்கிறது. கிட்டத்தட்ட 17 ஆண்டுகளாக விராட் கோலி இந்த IPL கோப்பையை மட்டும் வெல்லாம இருந்தாரு. ஒரு நாள் உலகக்கோப்பை, T20 உலகக்கோப்பை, சாம்பியன்ஸ் டிராபி என அனைத்து பட்டங்களையும் வென்றிருந்தாலும் கூட இந்த IPL கோப்பையை வெல்ல முடியாம RCB அணி தடுமாறி இருந்தது. ஏற்கனவே 3 முறை இறுதிப் போட்டிக்கு முன்னேறினாலும் கூட இன்று 4வது முறை இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. முதல் இன்னிங்ஸ் முடிவுல கூட இதுவரை அகமதாபாத்ல நடைபெற்ற இந்த IPL தொடர்ல 195 ரன்களுக்கு குறைவாக எந்த ஒரு அணியும் இரண்டாவது பேட்டிங் செய்த அணி தான் வெற்றி பெற்றிருக்கிறது. அது குறைந்தபட்ச ஆவரேஜ் சராசரி ஸ்கோரே 219 இருந்தது. எனவே 190 ரன் என்பது மிக குறைந்த ரன் என பார்க்கப்பட்டிருந்த நிலையில தற்போது பெங்களூரு அணி அபார வெற்றியை பெற்று கோப்பையை வென்றிருக்கிறது. நம்ம காட்சிகளை பார்க்க விராட் கோலி இறுதி ஓவர் முடிவதற்கு அவர் கண்ணீரிலிருந்து தண்ணீர் சிந்தக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்தோம். IPL தொடர்ல தற்போது வரை 18 ஆண்டுகளாக ஒரே ஒரு அணிக்காக விளையாடி வரக்கூடிய வீரராக விராட் கோலி இருக்கிறார். குறிப்பாக மற்ற அணிகள்ல அவர் விளையாடுவதற்கான வாய்ப்பு இருந்தாலும் கூட கோப்பையை விட ஒரு அணிக்காக விளையாடுவதே முக்கிய. குறிப்பாக கால்பந்து போட்டியில ரோமாவுக்காக டோட்டி விளையாடியது பிரான்சிஸ் டோட்டி என்பது தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஒரே அணிக்காக விளையாடி இருந்தார். கோப்பையை வெல்ல முடியாவிட்டாலும் கூட அதே போல தான் RCB அணிக்காக தொடர்ந்து விளையாடுவேன் என்று கூறினார். அந்த வகையில தற்போது 18 வருடங்களுக்கு 18வது முறையாக 18 ஆண்டு IPL தொடர்ல கோப்பையை பெங்களூரு அணி வென்றிருக்கிறது. முற்றிலுமான ஒரு மாற்றத்தை இந்த ஆண்டு அவர்கள் மேற்கொண்டிருந்தாங்க. கடந்த ஆண்டு உலக அளவுல பார்த்தோம்னா நடைபெற்று வரக்கூடிய அனைத்து T20 லீக் தொடர்களிலும் பயிற்சியாளராக கோப்பையை வென்ற ஆண்டி பிளவர் பெங்களூரு அணியினுடைய பயிற்சியாளராக கடந்த ஆண்டு நியமனம் செய்யப்பட்டார். கடந்த ஆண்டு பிளே ஆஃப்க்கு முன்னிருந்தாங்க. இந்த ஆண்டு மெகா ஏலத்திற்கு முன்பாக பார்த்தோம்னா விராட் கோலி, ரஜத் பட்டிதர், யாஷ் தயாலை தவிர மற்ற அனைத்து வீரர்களையும் ஏலத்துல விட்டிருந்தது பெங்களூரு அணி. இதற்கு முன்பாக 4-5 சூப்பர் ஸ்டார்ல மட்டுமே வைத்து ஒரு அணியை கட்டமைத்து வந்த பெங்களூரு அணி இந்த ஆண்டு பார்த்தனா கிட்டத்தட்ட எல்லா ரோலுக்கும் தனித்தனி வீரர்களை வாங்கியிருந்தாங்க. அதுதான் இந்த ஆண்டு IPL அவர்கள் கோப்பை வெல்வதற்கு முக்கியமானது. இந்த போட்டிக்கு முன்பாகவே 9 வீரர்கள் அந்த பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கியிருந்தாங்க. இந்த போட்டியில கூட ஒரு வீரரால வென்று விட்டுற அப்படின்னு பார்க்கணும். குருநாள் சந்தானம், நீங்க இணைப்பில் இருங்கள். இது குறித்து பேசுவதற்காக திரு VV கிரி இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். டாக்டர் கிரி பேசுறேன். பஞ்சாப் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி இரண்டு அணிகளுக்குமே IPL கோப்பை என்பது பெரும் கனவாகத்தான் இருந்தது. 18 ஆண்டு கால வரலாற்றில் தற்போது IPL கோப்பையை ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி கைப்பற்றி இருக்கிறது. எப்படி பாக்குறீங்க? இது எதிர்பார்த்துதான். ஏன்னா நல்ல சைடு வச்சுட்டு இருக்காங்க. அவங்க ஆக்ஷன் நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் போலிங் ஸ்ட்ரென்த் ரொம்ப நல்லா இருந்தது மற்ற டீமோட. ஸோ ஒருவேளை மும்பை ஃபைனல்ஸ் வந்ததுனாக்கா கொஞ்சம் டஃப்பாக இருந்திருக்கும் அவங்களுக்கு. பட் இருந்தாலும் அவங்க கன்வின்சிங் விக்டரி. பேட்டிங் அவ்வளோ கிளிக் ஆகல இந்த ஃபைனல்ஸில். ஆனால் போலிங்கில் கிருணால் பாண்டியாவோட போலிங் வச்சு அவங்க வின் பண்ணிட்டாங்க. ஸோ டெஃபினட்டாக என்னை பொறுத்த வரைக்கும் மேன் ஆஃப் த மேட்ச் கிருணால் பாண்டியா தான் ரொம்ப அழகாக செட் பண்ணார். அண்ட் ஸ்ரேயாஸ் ஐயர் அவுட் ஆனது அவங்களுக்கு பெரிய சீப் அவுட் ஆகிட்டார். ஒரு இனிஷியலாக எடுத்தார். அதுவே பெரிய ஹிட் அவங்களுக்கு. ஸோ மொத்தத்தில் குட் விக்டரி ஃபார் RCB. அவங்க 18 வருஷம் கழிச்சு வின் பண்ணியிருக்காங்க. ஸோ கோலிக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஏன்னா அவர் ஏங்கி நின்றார் கேப்டன்கிட்ட அடிக்கல முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒரு நல்ல இது. அண்ட் நல்ல சைடு வச்சுருந்தாங்க இத்தனை வருஷம். ஆனால் அடிக்க முடியல அவங்களால. ஏன்னா எங்கோ ஒரு இதில் ப்ராப்ளத்தில் அவங்களால ப்ரெஷர் தாங்காமல் விட்டுருந்தாங்க. பட் இந்த தடவை எல்லாமே அவங்களுக்கு செட் ஆச்சு. மெயினாக போலிங் நல்லா இருந்தது. அண்டு டீம் நல்லா செலக்ட் பண்ணியிருந்தாங்க. சார், இரண்டு அணிகளுமே இறுதிப் போட்டியில விளையாடி இருந்தாங்க. ஆனா இந்த லீக் சுற்று முழுவதுமே பார்க்கும் பொழுது இந்த சீசன்ல பஞ்சாபும் சரி RCBயும் சரி நல்ல ஆட்டத்திறனோடு தான் இருந்தாங்க. ஆனா இறுதிப் போட்டியில RCB வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இத்தனை ஆண்டுகளாக RCBயால கோப்பையை வெல்ல முடியல. இப்ப வென்றிருக்காங்க. என்ன ஸ்ட்ராட்டஜி அவங்க யூஸ் பண்ணிருக்காங்க? அதை எப்படி பாக்குறீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பெருசா கிடையாது. ஃபர்ஸ்ட் ப்ராப்பர் டீம் செலக்ஷன். ஏன்னா இத்தனை நாள் போலிங்ல அவங்க சரியா டீம் இல்லாம இருந்தது.
அண்ட் பேட்டிங்லேயும் அவங்க வந்து சில 1-2 நல்லா சென்ட் பண்ணுவாங்க, 1-2-3 அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து பேட்டிங் ஸ்ட்ரென்த் ரொம்ப இல்லாமல் இருந்தது. இந்த தடவை வந்து பேலன்ஸ்டாக ரொம்ப பிடிச்சலாம் இருந்தது. இன்ஃபேக்ட் அவங்க 2 பேட்ஸ்மேன் மிக்ஸ் பண்ணுறாங்க, 2 பேரும் இன்ஜுரியில், ஒருத்தர் படிக்கல், இன்னொருத்தர் வந்து டிம் டேவிட். இவங்க 2 பேரும் தான் இன்னும் ஈஸியாக வந்திருக்கும். பஞ்சாப் அணி இறுதிப் போட்டியில என்ன தடுமாற்றத்தை கண்டாங்க, என்ன மிஸ் பண்ணிட்டாங்க? அவங்க அன்னெசரியா ப்ரெஷரைஸ் ஆனாங்க. இப்போ கடைசியில் சஷாங்க் சிங் வந்து ஈஸியாக அடிச்சுட்டு ரொம்ப ஈஸியாக கொண்டு போயிருந்தாங்க அவர் சஷாங்க் சிங். அந்த மாதிரி பண்ணாமல் முதல்ல வந்து ரொம்ப டிமிடாக விளாட்னாங்க, ரொம்ப ஓவர் ரெஸ்பெக்ட் கொடுத்து போலிங்க்கு விளாட்னாங்க. அதனால தான் அவங்க தோத்தாங்க. சார், இந்த ஆண்டு ஐபிஎல் சீசன்ல இப்ப ஆர்சிபி மற்றும் பஞ்சாப் 2 அணிகள்லையுமே சேர்த்து ஜொலித்த நட்சத்திர வீரர்கள்னா யார் யாருன்னு சொல்லுவீங்க? ரொம்ப நல்ல ஆட்டத்திறனை வெளிப்படுத்திய வீரர்கள்னா யார் யார் சொல்லுவீங்க? இல்ல, ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் படிக்கல்னு ஒரு பேட்ஸ்மேன் நம்பர் 3 இறங்கி அவர் தான் வந்து கேம் சேஞ்சர் இந்த வருஷம் அவர். தென் போலிங்ல வந்து நல்ல ஒரு 3 ஃபாஸ்ட் போலர், ஹேசல்வுட், புவனேஷ்குமார், யாஷ் தயால், இவங்க 3 பேர் நல்லா போட்டாங்க. அண்ட் கோலி ஆஸ் யூஷுவல் அவர் வந்து ஆங்கர் ரோல் விளாடினாரு. மெயினாக வந்து இந்த படிக்கல் தான், அவர் தான் இந்த சீசன் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸுக்கு காரணம். இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி விவி கிரி. தொடர்ந்து கிரிக்கெட் விமர்சகர் திரு விக்னேஷ் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். இந்த ஆண்டு ஐபிஎல் கோப்பையை ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இத்தனை ஆண்டுகளாக ஐபிஎல் என்பது அவங்களுக்கு கோப்பை என்பது கனவாக தான் இருந்தது, இப்போ வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த வெற்றியை எப்படி பார்க்குறீங்க? பஞ்சாப் அணி எந்த இடத்துல தடுமாறினதா நினைக்கிறீங்க? இது 18 வருஷமா இருக்கக்கூடிய ஒரு வெறியை தான் வந்து அவர் வெளியில காட்டியிருக்காரு. எக்ஸ்பிரஷனே இல்ல விராட் கோலிக்கு. அதுல இருந்தே உங்களுக்கு தெரியும் அந்த கனவு, அதாவது ஆர்சிபி ரசிகர்களுக்கும் சரி, விராட் கோலிக்கும் சரி. ஏன்னா விராட் கோலி தான் ஒரே வீரர் 18 சீசன் ஒரே ஒரு பிரான்ச்சைசிக்கு ஆடினது. அவரோட இமோஷன் பார்க்கும்போதே தெரியும் இது எந்த அளவுக்கு வந்து அவர் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு விஷயங்கிறது. ஸோ அதனால ஆர்சிபி வின் பண்ணதை வந்து ஒரு பெரும் மகிழ்ச்சி ஒரு ரசிகர்களுக்கு எல்லாருமே இருந்தாலுமே, ஒரு விமர்சகரா நான் வெளியிலேருந்து பார்க்கும்போது அவங்க இந்த வாட்டி கரெக்டான ஒரு டீமை செலக்ட் பண்ணாங்க அண்ட் ஃபுல் டீம் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. அதுதான் அவங்களோட மெயின் திங். ஆனா வந்து பஞ்சாப் எங்க விட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, மிடில் ஓவர்ஸ்ல வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுத்து விளையாடினாங்க. அதே மாதிரி குருணால் பாண்டியா போலிங்க்கு வந்து சிங்கிள்ஸ்ங்கிற ஒரு கான்செப்டே மறந்து ஆடினாங்க போல இருந்தது. 1-2 விக்கெட் விழுந்தாலும் கொஞ்சம் அப்படியே அந்த நான் ஸ்ட்ரைக்கர் எண்ட்ல போயிட்டு கொஞ்சம் ஈஸ் ஆஃப் ப்ரெஷர் பண்ணியிருந்தாங்கனாக்க இந்த 6 ரன் தான் கடைசியில பாருங்க, 6 ரன் தான். இந்த 6 ரன்னை வந்து 6 சிங்கிள் எடுக்க முடியலையாப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் மாதிரி தான் அங்க போயிட்டு இருக்கு. அந்த நம்பர் ஆஃப் டாட் பால்ஸ் கம்மி பண்ணிட்டு இருந்தாங்களாவே இந்த சேஸை வந்து ஈஸியா எடுத்திருக்கலாம். சூப்பர்பா ஒரு விஷயம் பண்ணாங்க. 200 ரன்னுக்கு கம்மியா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. இதை 190 ஈஸியா சேஸ் பண்ணியிருக்கலாம். விக்கெட் விழுந்தாலும் வந்து அந்த கரெக்டா வந்து ஒரு சிங்கிள்ஸ் அண்ட் டூஸ் டாட் பால் கம்மியா ஆடி ஆட் பவுண்டரிஸ் எடுத்திருந்தாங்கனாக்க அந்த ரன் ரேட்டுக்கு வந்துட்டு ஈஸியா வின் பண்ணியிருப்பாங்க. இது இந்த மிடில் ஓவர்ஸ்ல விட்டுட்டாங்க. குட் போலிங் பை குருணால் பாண்டியான்னு நான் சொல்லுவேன். சார், ஆர்சிபி ஃபுல் டீமா பெர்ஃபார்மன்ஸ் சிறப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுல குறிப்பா கேப்டன் ரஜித் பட்டிதாரோட ரோல் எப்படி இருந்தது? ஏன்னா இத்தனை ஆண்டு கால அந்த கோப்பை கனவை அவர் தான் நிறைவேற்றி கொடுத்திருக்கிறாரு. கேப்டனுடைய செயல்பாடு எப்படி இருந்தது? கேப்டனோட செயல்பாடு ரொம்ப நல்லா இருந்தது. அவர் பிரஷர்ல கூடயும் விளையாடினாரு. அந்த பிரஷர் வந்து அவர் உள்ள எடுத்துக்கல. நிறைய கேப்டன் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நான் வந்து ஒரு டீம் கேப்டன் பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது அவரோட தனிப்பட்ட பெர்ஃபார்மன்சஸ் கொஞ்சம் கம்மியாகும். அந்த அளவுக்கு இல்ல. நடுவுல வந்து காயம் காரணமாக அவர் கொஞ்சம் அந்த அளவுக்கு இல்லாத போது ஜிதேஷ் சர்மா வந்து ஒரு முக்கியமான மேட்ச்ல கேப்டன் பண்ணி கொடுத்தோம். அவரோட அதிரடி ஆட்டமும் எனக்கு ஜிதேஷ் சர்மாவோட அந்த நாக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. இன்னைக்குமே வந்து ஒரு அதிரடியா ஒரு 24 ரன் 8-9 பால் அடிச்சாரு. ஸோ அதனால அவரோட ஒரு கீப்பிங் ரோல் பிளஸ் அந்த மிடில் ஆர்டர் ரோல்லையும் நான் சூப்பரா பாக்குறேன். ஸோ இதை வந்து நீங்க ஆர்சிபி டீம்னு பார்க்கும்போது ரஜத் பட்டிதார் கேப்டன்சி மட்டும் பார்க்காம ஆல் 11 பிளேயர்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணதை நம்ம வந்து பார்க்க முடியும். போலிங்ல இன்னைக்கு குருணால் பாண்டியா, முன்னாடி வந்து ஒரு ஜாஷ் ஹேசல்வுட், அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு சுயாஷ் சர்மா, அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு வீரர்களையும் நம்ம வந்து எடுத்து சொல்லலாம். அதே மாதிரி பேட்டிங்ல டாப் ஆர்டர் விராட் கோலியா இருக்கட்டும், பில் சால்ட்டா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் எல்லாருமே இருக்கட்டும், எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. ஈவன் குருணால் பாண்டியா கூட ஒரு மேட்ச் வந்து நல்லா அடிச்சு கொடுத்து அந்த மொமெண்டம் கேரி ஃபார்வர்ட் பண்ணாங்க. ஸோ அதனால பேட்டிங், போலிங், ஃபீல்டிங் மூணுக்குலயும் இந்த 3 பேசஸையும் வந்து சூப்பர்பா கம்ப்ளீட் பண்ணாங்க. ஒரு ஆள் டிபெண்டன்சி இல்ல.
பஞ்சாப் பொறுத்த வரைக்கும் ஒரு ஆள் டிபெண்டன்சி ஸ்ரேயாஸ் ஐயரை பத்தி சொன்னாங்க. ஆனா பெங்களூர் ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் விராட் கோலி அடிச்சாதான்டா இன்னைக்கு மேட்ச் வின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கூடயும் வரல. அதுதான் வந்து ஆர்சிபியோட டீம் இந்த வருஷம். இந்த டீம் கேம்னாலதான் அவங்க வின் பண்ணாங்கன்னு நான் சொல்லுவேன். இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு விக்னேஷ்.